தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனக்கான எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நேரத்தில் மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். இந்த மாதம் இறுதியில் கனமழையானது தொடர வாய்ப்புள்ளது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழ்நாட்டில் கனமழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழைக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனக்கான எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருவள்ளூர் மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல சென்னை மாவட்டம், சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை அண்ணா நகர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மாதம் இறுதியில் மற்றும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.